ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்ன தெரியுமா? ஆலமரம். முத்துக்கண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட ஆலமரம் ஸ்டோரியை நீங்களும் என்னுடன் இணைந்து படிக்கலாம் வாங்க. உங்களுடைய படித்தல் திறன், படைப்பாற்றல் திறன், கற்பனை திறனை மேலும் வளர்த்துக்கொள்ள நானும் உங்களுடன் இணைந்து வருகிறேன். என்னுடன் இணைந்து நீங்களும் படித்து உங்களுடைய கற்பனை திறனை மேலும் பெருக்கிக் கொள்ளுங்கள். வாங்க குட்டீஸ், கதைக்குள்ள போகலாம். இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்னன்னு நீங்கள் தான் எனக்கு கடைசியில் சொல்லணும், ஓகேவா? ஆலமரம். வசந்தி 6வது படிக்கிறாள். பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு ஓடுவாள். கொஞ்ச நேரம் கூட வீட்டில் இருப்பது இல்லை. உடனே கிளம்பி விடுவாள். முனிஸ் அக்கா வீட்டுக்கு படிக்க போவாள். போகும் வழியில் பெரிய ஆலமரம் இருக்கு. 100 வருட மரம். 5 மணியானால் போதும், ஊர் பறவைகள் அந்த மரத்திற்கு வந்துவிடும். இதோ அந்த ஆலமரம். எத்தனை மணிக்கு பறவைகள்லாம் வந்துவிடும்னு சொன்னாங்க? ஞாபகம் இருக்கா? 5 மணிக்கு. வெரி குட். வசந்தி யார் வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போகிறா? அந்த அக்கா பேர் என்ன? முனிஷ் அக்கா. வெரி குட்மா, அழகா சொன்னீங்க. கதையின் தொடர்ச்சிக்கு போகலாமா? இருட்டும் வரை ஒரே சத்தமாக இருக்கும். சத்தம் என்றால் சின்ன சத்தம் இல்லை, நூற்றுக்கணக்கான பறவைகளின் சத்தம், பெரிய சத்தம். ஆலமரத்தை கடக்கும் வரை யாரும் பேச முடியாது, அவ்வளவு சத்தம். மரத்தடியில் கனிந்த ஆலம்பழங்கள் கிடக்கும், பறவைகளின் எச்சமும் கிடக்கும். அம்மரத்தை கடந்து போக வேகமாக நடக்கணும், இல்லாட்டி தலையில் எச்சம் தொப்பென விழுந்துவிடும். பிசு பிசுவென அப்பிக்கொள்ளும். பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய மரங்களில் ஏற்படக்கூடிய சத்தம் மிகவும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அல்லவா குழந்தைகளா? உதிர்ந்து கிடக்கும் இலையில் துடைத்து போட்டு நடக்கணும். இப்படி விழுந்தால் ராசி என அம்மாச்சி சொல்லுவார். என்னடா இதெல்லாம் கூட ஒரு ராசியா அப்படின்னு அவளுக்கு, வசந்திக்கு ஒரு கேள்விக்குறி. உங்களையும் போல குழந்தைகளுக்கு ஏற்படும் கேள்விகளுக்கான விடைகளே மிகப்பெரிய நம்பிக்கைகளை ஊட்டுகின்ற அறிவியல் அறிஞர்களை உருவாக்குகின்றது. முதலில் நம்பினார். தாத்தாவிடம் கேட்டபோது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்றார். வசந்தி நடந்து வந்தாள். மரத்தை நெருங்கி வந்து விட்டாள். கீச் கீச் கீச், கூ கூ கூ, கிருட் 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 என பல சத்தம். நெருங்க நெருங்க பெரிய சத்தம். எல்லாரும் வேகமாக நடப்பார்கள். வசந்தி மட்டும் மெல்ல நடந்தாள். மரத்தை கடந்ததும் நின்றாள். திரும்பி பார்த்தாள். பார்த்தீங்களா? மரத்துல பல்வேறு விதமான பறவைகள் கூடு கட்டி வாழ்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்தத்தை உருவாக்குகிறது. அந்த சத்தங்கள் தான் அந்த பகுதியில கொடுக்கப்பட்டிருந்தது. வசந்தி அவற்றை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு மெதுவாக நடக்கிறாள். வாருங்கள் கதையின் தொடர்ச்சிக்கு செல்லலாம். மரம் ரொம்ப பெரிசாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் மரத்தை பார்ப்பாள், ஆச்சரியப்படுவாள். நிறைய சத்தம் வரும். முனிஸ் அக்காவிடம் கேட்டு பார்ப்பாள். அந்த மரத்தில் கூடு இருக்குமா அக்கா? இல்லாட்டி கிளைகளுக்கு உள்ளே தங்குமா? ஆமா, ஒரே பதிலாய் சொன்னார். மரத்துக்கு கீழே நின்னு பார்த்தா வானமே தெரியலையே, ஒரே இருட்டு. அதுக்கெல்லாம் பயமாவே இருக்காதா? நாம தான் பயப்படுவோம், அதெல்லாம் பயப்படாது. வசந்திக்கு 1000 கேள்விகள். அந்த கேள்விகளை எல்லாம் முனிஸ் அக்காவிடம் கேட்கின்றாள். ராத்திரி குளிர் அடிச்சா என்ன பண்ணும்? ஏய், சும்மா தொணன்னு பேசாத. முனிஸ் அக்கா இப்படித்தான் பதில் சொல்ல தெரியாமல் திட்டுவார். லீவுக்கு தாத்தா வரும்போது கேட்டுக்கலாம், வசந்தி நினைத்து கொண்டாள். தாத்தா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எல்லா கேள்விகளையும் எழுதி வச்சுடு, அடுத்த முறை வரும்போது சொல்றேன். தாத்தாவிடம் போன் இல்லை, இருந்தால் கேட்டு இருப்பாள். வசந்தி தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை எல்லாம் தாத்தா எழுதி வைக்க கூறினார் அல்லவா, அதை தான் செய்து கொண்டிருக்கிறாள். டியூஷன் விட்டு வரும்போது
இருட்டிவிட்டது. ஆலமரத்தில் பறவை சத்தம் இல்லை. இப்போது பூச்சி சத்தம். கொயின் கொயின். சின்ன சத்தம் இல்லை, 1000 பூச்சிகள் சேர்ந்து கத்தும் பெரிய சத்தம். தினமும் மரத்தை கடந்து போகிறாள். புதிய புதிய கேள்விகள் தோன்றின. வீட்டுக்கு வந்ததும் வசந்தி ரஃப் நோட்டை எடுத்தாள். ஏற்கனவே சில கேள்விகளை எழுதி வைத்திருந்தாள். இப்போதும் எழுதினாள். ஆலமரத்துல ஒளிபெருக்கி கட்டியிருக்காங்க. பூச்சி பறவைகளை கடிக்காதா? எப்படி பூச்சிகளும் பறவைகளும் ஒரே மரத்தில் இருக்கு? பறவைகள் பூச்சிகளை தின்று விடாதா? மழை பெய்தால் பறவைகள் எங்கே போகும்? நனைந்து கொண்டே நிற்குமா? பறவைகளுக்கு சளி பிடிக்குமா? குட்டி பறவைக்கு காய்ச்சல், அம்மா பறவை என்ன மருந்து தரும்? கல்யாணம் வைத்தால் அந்த மரத்திலேயே ஸ்பீக்கர் கட்டுகிறார்களே, பறவைகள் பாவம் இல்லையா? எப்படி காதை மூடும்? அதுக்குத்தான் கை இல்லையே. வசந்திக்கு என்னென்ன விதமான கேள்விகள்லாம் உருவாகிறது. உங்களைப் போலவே அல்லவா உங்கள் மனதிலும் 1000 கேள்விகள் எழும் வசந்தி போலவே. தூங்கும்போது குட்டி பறவைகள் கீழே விழுந்து விடாதா? சம்மர் லீவில் இந்த பறவைகள் எல்லாம் எங்கே போகும்? அது எப்படி சரியா 5 மணிக்கு இந்த பறவைகள் வந்துடுது? அதுக்கு டைம் தெரியுமா? பூச்சி மட்டும் ஏன் லேட்டா வருது? அதுதானே சின்னது, அதுதானே சீக்கிரம் வரணும். நமக்கு பறவை சத்தம் பெருசாய் கேட்கிறது, அது மாதிரி பறவைகளுக்கு நம் சத்தம் கேட்குமா? என்னென்ன விதமான கேள்விகள் பாருங்கள் குழந்தைகளே. எழுதி எழுதி வைத்தாள். தாத்தா வரும் வரை கேள்விகளை எழுதணும், ஒவ்வொரு நாளும் எழுதணும் என நினைத்து கொண்டாள். மறுநாள் 5 மணி. ஆலமரத்தை கடந்து போனாள். இன்னொரு கேள்வி தோன்றியது. என்னவாக இருக்கும்? குழந்தைகளா, இந்த கதையை படித்தபோது உங்கள் மனதிலும் 1000 கேள்விகள் எழுந்திருக்கும் அல்லவா? இல்லை, இதே போல பல்வேறு நிகழ்வுகளை காணும்போது உங்கள் மனதில் எழும் கேள்விகளையும் நீங்கள் யாரிடம் கேட்பீர்கள், அவற்றை எவ்வாறு எழுதி வைப்பீர்கள் என்பதை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மனதில் எழும் கேள்விகளையும் கூறுங்கள். வசந்தி தன்னுடைய கேள்விகளை யாரிடம் கேட்பதற்காக எழுதி வைத்திருந்தாள் தெரிகின்றதா? தாத்தாவிடம். வெரி குட். வசந்தி முதலில் தன்னுடைய சந்தேகங்களை யாரிடம் கேட்டாள்? முனிஸ் அக்காவிடம். வெரி குட். வசந்தி எந்த இடத்தை கடக்கும் போது அவர் மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன? ஆலமரம். வெரி குட் குட்டீஸ். உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இது போன்ற கதைகளை மீண்டும் மீண்டும் கேட்க நீங்களும் என்னுடன் இணைந்து படிங்கள். வாருங்கள் குழந்தைகளா. பாய் குட்டீஸ்.